வேளையிலே வார்த்தைக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே, நீர் எங்களை மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே உம்முடைய நாளிலே நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இயற்கையின் அதிபதி நீர் கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி காலையிலே நாங்கள் பார்க்கும்போது மழையாக இருந்தாலும் உம்முடைய நேரத்துக்குள்ளாக நீர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி கர்த்தாவே, தாவீது சொன்னது போல நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதானேன், ஆனால் நான் இப்படியாக ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்கள் இறைந்து ஆண்டவரை திரிந்ததை நான் காணவில்லை என்ற வண்ணமாக அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் இளைஞனாக இருக்கிறோம், முதிர் வயதாக இருந்தும் இவ்வளோ காலம் பார்க்குற வேளையிலே உம்முடைய அதிசயங்களாக உம்முடைய பரிசுத்தவான்களை நீர் வழி நடத்துகிறதை ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்காக ஆண்டவரே உம்முடைய இயற்கையை நீர் அசைக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த நாளை உம்முடைய பரிசுத்தவான்களை நீர் ஒன்று கூட்டிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறபடினால் இன்றைய நாளிலே நீர் வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற உதடுகளையும் கேட்குற செவிகளையும் ஆண்டவரை இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த இடத்தை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதிலே நாங்கள் 14 நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 335ஆம் பக்கம் 14 நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவளோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாத ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. ஆமேன். ඔතන නුඹලාට සිටින බැවින් නුඹට විරුද්ධව කියන්න කරුණු ස්වල්පයක් මට තිබේ. මෙසේ නිකොලයිතෙන්ගේ ඉගෙනීම දරන්නොත් ඒ ආකාරයෙන්ම නුඹට සිටිති. එබැවින් පශ්චාත්තාප වෙයන්න. නැතහොත් මම ඉක්මනින් නුඹ ළඟට ඇවිත් මාගේ මුඛය කඩුවෙන් ඔවුන්ට විරුද්ධව සටන් කරන්නෙමි. ආත්මයන් වහන්සේ සභාවට කියන දේ කන් ඇත්තෝ අසාවා. ජය ගන්නාට නම් සැඟවී තිබෙන මන්නා වලින් දෙන්නෙමි. ලබන්නා මිස වෙන කිසිවෙක් නොදන්නා අලුත් නාමයක් ලියා තිබෙන ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே 6வது பாகம் என்று நான் நினைக்கிறேன். 6ஓ 7ஓ தெரியல. பெர்கமு சபையினுடைய 7வது நினைக்கிறேன். ஆமேன். பெர்கமு இது 3வது பகுதி. 7வது பகுதியை நாங்கள் காணப்போகிறோம். ஆமேன். அதனாலே இந்த சபையின் காலத்தை குறித்து நீங்கள் அறிவீர்களானால் உங்களுக்குள்ளாக ஆழமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த சபை காலத்தை அறியாமல், தேவனுடைய 7 முத்திரைகளை ரகசியத்தை அறியாமல் நீங்கள் இந்த நாளிலே பிசாசனுடைய தந்திரங்களையும் நீங்கள் அறிய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே கோடான கோடி சபைகள் இருந்தாலும்
எங்களுடைய லவோதிகா சபையினுடைய காலத்தை பார்க்குற வேளையிலே இப்போ தேவன் எங்கே இருக்கிறார்? வெளியே இருக்கிறார். ஆமென். இப்போ தேவன் வந்து எங்கே இருக்கிறார்ண்டா சபைக்குள்ளாக இல்லாமல் வெளியே இருக்கிறார். அப்போ வெளியே இருந்து தான் அவர் தட்டுகிற தேவனாயிருக்கு. அதனால் கோடான கோடி அங்கே சபைகள் இருந்தாலும், கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருந்தாலும், நாங்கள் வந்து தேவன் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் என்பதை நாங்கள் காணோம். அவர் வார்த்தையில் இருக்கிறார். ஆமென். அதனால் சபைக்கு வெளியேன்றக்குள்ளே நீங்கள் நினைக்க வேணாம் அப்போ அங்கே இருக்கிறார் என்று நினைக்கக்கூடாது. அப்படியல்ல. இன்றைக்கி சரீரமான சபையும் எது? நாங்களாக இருக்கிறோம். அதே நேரம் ஆலயத்திலேயும் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். உள்ள நாங்கள் ஒருமனப்படுகிற வேளையில் அவர் இறங்குறது. அதே நேரம் இன்றைக்கு வெளிப்பாட்டின் பிரகாரமாக அவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் வந்து நாங்களாக இருக்கு. நாங்கள் ஆவிக்குரிய விதமாக இல்லாமல் நாங்கள் கோட்பாடில் கொள்கையில் இருப்போம்டா அவர் எங்களுக்கு வெளியே இருப்பார். அதான் வெளியே இருந்து எங்களோட இருதயத்தை தட்டுரு. அவர் உள்ளே இருப்பேரானால் அவர் எங்களை நடத்துகிற தேவனாக இருப்பேன். அப்போ அதனால் இன்றைக்கு தேவன் வந்து இந்த காலத்தில் வெளியே இருக்கிறார் என்பதை நாங்கள் காணோம். அதனால் சபை காலங்களில் பார்க்குற வேளையில் இவங்களுக்கு மாமிச யுத்தம், இந்த பெர்கமுல, எபேசில், சிமிர்னால, தியத்ரால எல்லாமே அங்கே யாரோடு யுத்தம் இருந்ததுன்னா மனிதர்களோடு. அந்த சபைக்குள்ளாக வந்து அப்படிப்பட்ட நபர்கள் இருந்து வெளிப்படையாக வந்து எதிர்த்தாங்க, வெளிப்படையாக கொலை செய்யப்பட்டாங்க, வெளிப்படையாக தீ கொளுத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த காலம் அப்படி அல்ல. இந்த காலம் எப்படி என்று நாங்கள் பார்த்தோம் கடந்த வாரமும். அவன் எப்படி வந்துட்டான்? இன்றைக்கு அவன் வந்து சரீரமான சபைக்குள்ளாக தன்னை எப்படி ஏதேனில் அந்த சர்ப்பத்துக்குள்ளாக வந்தது போல இன்றைக்கு அவன் எப்படி வந்துட்டான்டா ஜனங்களுக்குள்ளாக வந்துட்டான். அதனால் தேவன் என்ன செய்துட்டாருன்னா இப்போ வெளியே போயிட்டு. ஏன்னா எங்களுக்கு கோட்பாடு கொள்கைகள் அங்கே வார்த்தைக்கு புறம்பானது இருக்கும்போது தேவன் எப்பயுமே எங்களோடு இடைப்பட மாட்டேன். அப்போ வார்த்தைக்கு மீறின எதிலையும் வந்து தேவன் இடைப்படுற தேவன் அல்ல. அதனால தான் நாங்கள் சபை காலத்தில் பார்த்து ஸ்தாபனங்களோடு எப்பயுமே தேவன் தொடர்பு கொள்ள மாட்டேன். ஸ்தாபனம் ஆகிற வேளையில் தேவன் வெளியேறு. அப்போ அதனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து அவர் வெளியே இருக்கிறாரா உள்ளே இருக்கிறாரான்றதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஆமேன். அதனால தான் இந்த சபை காலத்தை நீங்கள் அறிகிற வேளையில் தான் நீங்கள் ஒவ்வொரு சபைகளை காணும்போது அதனுடைய வெளிப்பாடை காணலாம், அவங்களோட கொள்கையில் காணலாம், காரியங்களை காணலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் எல்லாமே ஒன்றுதான்ன்ற ஒரு கொள்கைக்குள்ளே வந்துடுவீங்க. ஆனால் அங்கே பிசாசு 99 இருப்பான், விளங்குதாங்களுக்கு. அந்த 99 சரியாக வைத்து கொண்டு ஒன்றில் அவன் இருப்பான். 99 வந்து அவன் காண்பிப்பான் வார்த்தையை, ஆனால் அவன் ஒன்றில் இருக்கிறத நீங்கள் அறியாமல் இருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி தேவன் மணவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்துகிற வேளையில் அவளை வார்த்தையாக தான் அவர் வைத்தார். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களையும் வார்த்தையினால் ஜெயித்தது போல் நீங்கள் வார்த்தையினால் தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆமேன். அதனால் நாங்கள் சீக்கிரமாக இன்றையோடு நாங்கள் பெர்கமு முடிக்க வேண்டும். அதனால் நான் பெர்கமு என்றால் உங்களுக்கு என்ன அர்த்தம்? பரிபூரண விவாகம். அப்போ பரிபூரண விவாகம் என்று எப்படி வருதுண்டா அரசியலும் மதமும் வந்து உண்டாகிறது. அதனால தான் அரசியலில் ஈடுபடுறவர்கள் வந்து தேவனுக்குள்ளே சரியாக இருக்கையில் அரசியலை தேவன் என்ன செய்கிறார்? வெறுக்குது. அப்போ அரசியல் இல்லாமல் நாங்கள் அரசியல் செய்யணும். யாரை பற்றி? ஒரு ராஜா உண்டு, அவர் ஒருவரே சமாதானமாக ஆளுகை செய்வேர். அவருடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் வியாதி வருத்தம் பிரச்சனை இருக்காது, அது வரப்போகிறது என்பதை நாங்கள் அரசியல் செய்யும். இன்றைக்கி ஜனாதிபதி, ஒரு அருமையான ஜனாதிபதி உலகத்தில் கிடைக்கப்படாத ஒருவர் கிடைக்கப்பட்டாலும் அவரை விட உயர்ந்தவர். ஆமேன். அதை விட ஒரு மகத்தான உயர்ந்த தேவனை தான் நாங்கள் என்ன செய்யணும்? காரியங்களை வந்து நாங்கள் பறைசாட். அப்போ பெர்கமு என்றால் உங்களுக்கு தெரியும் பரிபூர்ண விவாகம், அரசியலும் மதமும் ஒன்றாக இருந்துட்டு. அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னென்னா அந்த ஊழியம் வந்து என்ன நடந்துட்டா கண்காணிப்பாளர்கள் என்று. இப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம். ஆகிலும் சில காரியங்களை பாராட்டுவேர். நான் எப்பயுமே என்ன சொன்ன, தேவன் நன்மையானதை பாராட்டுவேர், ஆனால் அதுக்கு பிற்பாடு வருவார். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனத்துக்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுறவளும் உன்னிடத்தில் உண்டு. அப்போ நாங்கள் முன்னமே பார்க்கணும் என்னென்னா இந்த நிக்குலாய் மதஸ்தரின் கிரியையில் இருக்கிற இடத்துல யார் என்ன இருக்குமா?
பிழையாமுடைய போதகம் இருக்கு. அப்போ நிக்கலாய் மதஸ்தரின் கிரியை என்றால் என்ன அர்த்தம்? சபையின் மீது அதிகாரம் செலுத்துதல், அதாவது சபையின் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துதல் அல்லது சபையின் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர். அப்போ அதிகாரம் எப்படி வருதுண்டா, நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகள் அன்றைக்கு தேவன் ஒரு மனிதனை வச்சு நடத்துகிற வேளையில் அவங்க என்ன செய்துட்டாங்கண்டா, அத்தியட்சர்கள், விசப், அப்படி போதகர், இப்படி எல்லாமே சிஸ்டம் வச்சு போதகருக்கு மேலால் கண்காணிப்பாளர் என்று வச்சுட்டாங்க. அப்போ அந்த கண்காணிப்பாளர்கள் என்று வைக்கிற வேளையில் போதகர்களை கண்காணிக்கிற பொறுப்பு கண்காணிப்பாளர்கிட்ட போயிடுச்சு. அப்போ கண்காணிப்பாளர் யாராக மாத்திரம் இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர், தேவன் ஒருவரே எங்களை கண்காணிக்கிறார். அப்போ தேவன் எப்படி அங்கே போதகருக்கூடாக போதிக்கிறாரோ, வழி நடத்துகிறாரோ, அந்த பதவியை கண்காணிப்பாளர் வரக்குள்ள அந்த பதவி போதகனுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது. அப்போ உயர்த்தப்படுற வேளையில் அந்த பதவிக்கு யாரும் வரலாம். அப்போ வருகிற வேளையில் என்ன நடந்துச்சண்டா, ஜனங்கள் அரசியல்வாதிகள், பணம் படைத்தவர்கள், மேலானவர்கள் எலெக்ஷன் மூலம் தெரிவு செய்யப்பட்டாங்க, ஓட் மூலம். அப்போ ஓட் மூலம் தெரிவு செய்யப்படுகிற வேளையில் என்ன நடந்துச்சண்டா, அவங்க அரசியல் சிந்தனை உடையவர்களோ அல்லது பண சிந்தனைகளோ படிப்பாளிகளாக இருந்தால் அவங்க எப்படி சிந்திப்பாங்க? அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க. அறிவுக்கும் தேவனுக்கும் கிட்ட இல்லை. அறிவுக்கு தேவன் 200% வெளியே இருக்கிறார். அவர் அறிவுக்கு அப்பாற்பட்டவர் தான் தேவனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய அறிவை இந்த உலகத்தோடு ஒப்பிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் உலகத்தில் விஞ்ஞானம் ஒன்றை உரைக்கும் போது அதை மாற்றுகிறவர் தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லிச்சு? அறிக்கைட்டு கிழக்க தாக்கி எல்லாம் போப்பதன்றக்குள்ளே அது என்ன செஞ்சிச்சு? அது வந்த பாதையில் தேவண்ட ஜனங்களுக்கு இருக்கிறாங்கன்ற அறிஞ்சு அது என்ன செஞ்சுட்டு ஓரமாக போயிடுச்சு. ஏனென்றா அது தேவனுடைய காரியம். அப்போ தேவன் எப்படி கோசோன்ற படத்தை இன்றைக்கி போட்டு காட்டுறார். அதுக்காக தான் நீங்கள் பார்க்கணும். ஆமே, நீங்கள் அன்றைக்கு கதையில் படிப்பீங்க, எப்படி எகிப்தில் வாத வரக்குள்ள கோசோனில் இருக்க ஜனங்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க. மேலே புகை கிளம்புறதும் எரிகிறதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒழிய அவங்கள அணுகாதபடி இரத்தத்துக்குள்ளாக தேவன் வைத்தார். இன்றைக்கும் அதே தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நீ கண்ணால் மாத்திரம் அதை காண்பாய் என்று சொன்னார் நீ, ஆனால் உனக்கு சம்பவியாதபடி தேவன் காப்பார் என்றது போல தேவன் அதே தேவன் மாறார். அப்போ என்ன நடக்குதுண்டா, இந்த நிக்கலாய் மதஸ்தரின் கிரிய சபைக்கு வந்துச்சு. பார்த்தா நல்லது மாதிரி இருக்கு, ஆனால் அவங்க எடுக்கிற எல்லாமே வேதத்தை கொண்டு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா தேவன் மோசையோட காலத்தில் தேவன் சொல்கிற என்ன, நீ எல்லா கோடி பேரை செய்ய இயலாது, நீ மூப்பர்களை ஏற்படுத்தண்டு என்ன ஆரோன் நினைக்கிறேன் அவருடைய மாமா ஐடியா சொல்கிறேன். அப்போ அது மோசைக்கு சரியாக தோண்டிச்சு. தேவனும் அதை அனுமதிக்கிற வேளையில் 70 பேரை சும்மாக்களை பரிசுத்த ஆவியை பெற்றவங்கள தெரியுது. அப்போ எல்லா கேஸும் மோசேட்ட வராமல் அவங்க வழி நடத்தி ஏலாததை மோசேட்ட கொண்டு போனான். இதை வச்சு இவங்க இதுக்குள்ளே கொண்டு வராங்க. பிசாசு எதை கொண்டு உள்ளே வருவான்? வார்த்தையை தான் பார். ஆனால் அது என்ன வரணுமெண்டா, அது தேவனால் வரும், பரிசுத்த ஆவியோட வழி நடத்தலில் வரும். மனிதன் செய்கிற எல்லாமே தவறி போகும், ஆனால் தேவன் செய்கிறது தவறாது. பாருங்கள், அவ்வளோ பெரிய 12 அப்போஸ்தலர்கள் ஒரு அப்போஸ்தலனை தெரிவு செய்தாங்க. யார் பேர்? அவன்கிட்ட என்ன? மத்தியான்ற ஒருவனை தெரிவு செய்தாங்க. கவனமாக இருங்க நீங்கள். இதுகள் தான் என்ன நீங்கள் அறிகிற அறிவு. அப்போ மத்தியாவை செய்கிற வழியில் தேவன் யாரை கொண்டு வந்தார்? பவுலை கொண்டு வந்தார். ஏனண்டா அவங்க தெரிவு செய்தாங்க. ஆனால் தேவன் பாருங்க, அவங்களுக்குள்ள இல்லாத ஒருவனை, வெளியில் இருந்த ஒருவனை பரிசுத்த ஆவி அனுப்பக்குள்ள அவன் எல்லாமே அறிஞ்சிட்டான். எல்லாரையும் விட அவன் மேலாக போயிட்டான். அதான் அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற ஒரு இடத்துல சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இந்த மூப்பர் எல்லாரையும் விட தேவன் என்ன உயர்ந்தவனாக வச்சேரண்டு அவனே சொல்கிறான். ஏனண்டா தேவன் அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை கொடுத்தேர். ஏனண்டா அந்த பவுலுக்கு அக்னி ஸ்தம்பத்தை கண்டபடினால காரியம். அப்போ இப்போ கவனங்க பாருங்கள், இந்த அதிகாரம் ஒரு மனிதன் ஒரு ஏதாவது ஒன்றை செய்யக்குள்ள அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனாயிருக்கும். இல்லாட்டி அவன் என்ன செய்வான்? தண்டை அந்த அறிவை கொண்டு செய்யக்குள்ள அது எந்த வித்தையும் பிறப்பிக்காது. இப்போ நாம் பரிசுத்த ஆவியை பெறாட்டி அது எந்த வித்தையும் என்ன செய்யாது, கொண்டு வராது. எங்கேயாவது ஒன்றில் சொருகி விட்டுருவாங்க. சொருகி விட்டோன்னு என்ன நடக்குமெண்டா அது தோல்வியை கொண்டு வரும். ஆமே, ஆனால் தேவனுடைய காரியம் மட்டும்தான் அது சரி. அப்போ பாருங்கள், இது என்ன பாதிப்பை கொண்டு வர்றதுன்றதை நாங்கள் இப்போ வாசிக்க போகிறோம். பாருங்கள்,
280வது பந்தியில் புத்தகம் இருந்தால் நீங்கள் புறவு போய் பாருங்கள். அவங்க வாராங்க, வந்தோடனே பாருங்கள், இந்த அதிகாரம் வந்துட்டு தானே, வந்தோடனே பாருங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க. இந்த தவறு சபையில் நுழைந்த போது கண்காணிப்பின் உத்தியோகத்தை வகிக்க மக்கள் போட்டியிட தொடங்கின. ஏன்னா பாஸ்டரை விட பெரிய பதவி என்னன்னா அதை பாஸ்டரே அதிகாரம் செலுத்துகிற ஒரு பதவி இருக்குது. இது ஆங்கிலிக்கனில் இருக்குது, மெதடிஸ்டில் இருக்குது, பேப்டிஸ்டில் இருக்குது, ரோமன் கத்தலிக்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்க துள்ளி குதித்து ஆவிக்குரிய கூட்டம் வச்சா அடுத்த தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. 5 வருஷம்தான் சேவை செய்யும். அப்போ எப்படி போதிக்கணும், யார்கிட்ட போகணும், எல்லாமே காரியம் இருக்குது. ரைட். கண்காணிப்பின் உத்தியோகத்தை வகிக்க மக்கள் போட்டியிட தொடங்கி. இதன் காரணமாக படித்தவர்களும் கவனிங்க, ஐஸ்வர்யவான்களும் அரசியல்வாதிகளும் கண்காணிப்பாளராக ஏற்படுத்தப்பட்டன. அதன் விளைவாக பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் அறவே ஒளிந்தது. இப்போ தேவன் வழி நடத்துறதுக்கு பதிலாக ஐடியா வழிநடக்கும் ஜனங்களும் பாப்பாடே மற்ற சபை பார்த்தவங்களை புறமிக்கணும், ஏன்னா மற்ற சபை பார்த்தா அடே இப்படி இருக்கணும்ண்டு அதை அவர் வழிநட ஜனங்களும் பார்க்குறாங்க. சரியாக இருக்கு. தாவீது ஒரு இடத்துல செய்கிறான் தானே, என்ன அவன் என்ன செய்கிறான்டா, தீர்க்கதரிசிட்ட ஆலோசனை கேட்காம மூப்பர்கள்ட்டையும் அவன் என்ன செய்ய இராணுவ தளபதிட்டையும் ஐடியா கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ நினைக்கிறது சரி என்று சொல்லிட்டான். அவன் வேகத்தில் ஏன்னா பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கூச்சலிடுறான். இவனுக்கும் என்ன செய்யணும், பப்பாசி மரத்தில் ஏறின மாதிரி ஏறினோன்னு போகிறாங்க. போக்குள்ள தேவன் செவிட்டை பற்றி ஒன்று கொடுத்தோன்னே தான் விளங்குது என்னண்டா, அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். தீர்க்கதரிசிட்ட கேட்காம இவங்க போய் கேட்டது, ஆனால் பார்த்தா சரியாக இருந்துச்சு, நல்ல விஷயந்தான். ஏன்னா உடன்படிக்கப்பட்டு இல்லாட்டி தேவன் வரமாட்டு. ஆனால் இவங்க என்ன செய்கிறான், ஆனால் அதுக்கு காலம் இருக்குது, சபையம் இருக்குது, யார் கொண்டு வரணுமென்று இருக்கிறது, தேவன் சொல்கிற நேரம் இருக்குது, எல்லாமே வரும். வராமல் யாரும் உணர்ச்சி வசப்படையலாம். செய்யக்குள்ள என்ன நடந்துச்சேன்னா, தேவன் விட்டார், வீடு அடியோண்டு குப்புற விழுந்து ஒருவன் என்ன செஞ்சிட்டான், செத்து போனான். அப்போ அதே மாதிரி பாருங்கள், இவங்க ஏன் நான் இதை சொல்கிறேன்டா பாருங்கள், பொயிண்ட பார்க்குற வேலையில் பாருங்கள், அறவே ஒளிந்து மனித ஞானமும் மனித திட்டமும் சபையின் நிர்வாகத்தை நடத்தி வந்தன. சபையில் ஊழியம் செய்ய கிறிஸ்தவ ஒழுங்கு அவசியமில்லை என்று சொன்னாங்க. என்னையா இப்போ இதெல்லாம் காதால கேள்விப்பட்டால் உங்களுக்கு புரியும். என்ன சொல்லிட்டாங்க, சபையில் ஒழுங்கு என்னையா, சபையின் ஊழியம் செய்ய கிறிஸ்தவ ஒழுங்கு அவசியமில்லை, அதெல்லாம் பிரமாணம். இப்போ சொல்கிறாங்களே, நான் நிறைய காதால கேட்டிருக்கேன். நிறைய பேர் என்னட்ட சொல்லியிருக்காங்க, மணவாட்டியை நீங்கள் உருவாக்க வெளிக்கிறீங்க, மணவாட்டியை உருவாக்கையில் அவள் தானாக வர, அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஆனால் சபையில் என்ன வேணும், மணவாட்டி உருவாகிறது அது தேவன்றது. ஆனால் சபையில் என்ன வேணும், ஒழுக்கம் வேணும், ஒழுங்கு வேணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்டு பழகிட்டு, அதால் தான் நான் ஏன் உங்களுக்கு போதிக்கிறேனேண்டா, நான் அதுக்காக இதை கொண்டுறையில, நான் ஏனெண்டா இந்த சபை காலம் தெரிஞ்சாதான் நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னா தேவன் என்னவா, ஒழுங்கும் கிரகமாக. நீங்கள் பாடல் பாடினாலும் ஒழுங்காக பாடணும், ஜெபம் சொன்னாலும் ஒழுங்கு இருக்கணும், வேதம் வாசிக்கிறண்டாலும் ஒழுங்கு இருக்கணும். எல்லாத்துக்கும் தேவன் ஒழுங்கு. அதனால தான் சீசர்களே ஜெபத்தை அவங்க தேவன்கிட்ட கற்று சொல்ல தேவன் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்குற, எப்படி தான் நீங்கள் ஜெபிங்க அந்த ஓர்டர் அவர் சொல்லி கொடுக்குற. அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உண்ட ஜெபம் பெருசாக இருக்கக்கூடாது, உண்ட ஜெபம் சுருக்கமாக பெருசாக ஜெபிக்கிறதுனால இவருக்கு நிறைய தெரிகிற மண்டில். ஏன்னா தேவன் என்ன சொல்கிற, உண்ட ஜெபம் சுருக்கமாக, நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடைய காத்துக்கொள், அஞ்ஞானிகளை போல நீ அலம்பாமல் உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா, சுருக்கமாக இருக்கணும். இதுதான் தேவன் என்ன செய்கிறாராம், விரும்புகிற காரியம். அதனால தான் சொன்னோன்னே அப்படி ஒன்றோட நிப்பாட்டி விட்டுறாங்க. அந்த அர்த்தம் இல்லை, ஆவியில் பேசுங்க. தேவன் எதை உணர்த்துறாரோ அதில் நீங்கள் கடந்து போங்க. ரைட். அப்போ பாருங்கள், இவங்க என்ன வந்துட்டாங்கன்னு பாருங்கள், என்ன கொண்டு வந்துட்டாங்கண்டா, பரிசுத்த ஆவியான வழி நடத்தல் இல்லாமல் போயிட்டு சபையில் ஊழியம் செய்ய கிறிஸ்தவ ஒழுக்கம் அவசியமில்லை. இன்றைக்கு சொல்கிறாங்களா இல்லையா? அதனால் நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை, அது அவசியமில்லை. அவர் எப்படி இருந்தாலும், இவர் எப்படி இருந்தாலும், சபையில் எப்படி இருந்தாலும், இவங்க என்ன செய்கிறண்டாலும் அது அவசியமில்லை. பாருங்கள் எங்கே கொண்டு போய் விடியுது. அப்போ அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நான்
நிக்கலாய் மதஸ்தரின் கிரியை நடக்கிற இடத்துல யார போதகம் இருக்குது? பிள்ளையா. அதால தான் நாங்கள் பகிரங்கமாக பிள்ளையாமுடைய ஊழியம் நடக்குதுண்டா ஆக்கள் நினைக்கிற என்னண்டா நாங்கள் அதையா செய்கிறோம்ன்றாங்க. ஆனால் ஒழுங்கு இல்லாட்டி அது யார்? இங்கேயும் தான் நான் சொல்கிறேன். இங்கேயும் அந்த அறிவு இல்லாமல் ஒரு காரியத்தில் ஒழுக்கம் இல்லாமல் போகுதுன்னா அதே காரியம். அதான் சபையை பார்த்து சொல்கிறேன், எல்லாம் நல்லது. எனக்காக நீ வைராக்கியமாக இருக்க, அந்திவா கொலை செய்யப்பட்ட நாட்களில் இருந்தது போல் உறுதியாக இருக்கு. ஆனாலும் உன் பேரில் எனக்கு நாங்கள் 99 சரியாக இருந்தால் அதை சொல்ல பயப்படுவோம், நாங்கள் சொல்லாமல் விடுவோம். ஆனால் அது ஃபெயிலியர். நாங்கள் ஒன்றையும் சொல்லி கொடுக்கணும் மனிதன், நீங்கள் இதில் பிள்ளையாக இருக்கிறீங்க. ஆனால் ஜனங்கள் நினைக்கிற என்னென்னா அந்த எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறதன். ஆனால் அதல்ல, தேவனும் அது அவர் என்ன சொல்கிற எல்லாம் சரி, ஆனாலும் உன் பேரில் இந்த குறை இருக்குது, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ உங்களுக்கு வடிவாப்பை விளங்கிட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் ஏன் இதை பார்க்கணுமெண்டா, இந்த செய்தி மனதிலே இருக்கணும். ஏனண்டா அப்போ தான் நீங்கள் ஒரு சபையில் பார்க்கக்குள்ள என்ன தான் பாடி கூத்தடித்து என்ன தான் காரியங்களை செய்தாலும் அந்த சபையில் செய்கிறவங்களும் காரியங்களை செய்துட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க எதுலையாவது ஒன்றில் உலக பிரகாரமாக நடந்தால் இந்த வார்த்தை உங்களை காட்டு. நாங்கள் எப்பயுமே எனக்கு வந்து ஒரு காரியம் நடக்கக்குள்ள வார்த்தை எப்பயும் பேர். அதால தான் நான் ஒன்று சொல்கிறேன்னா, மனவாட்டி வந்து வார்த்தையினால தான் பிழைப்பா, வார்த்தையை கொண்டு தான் பேசுவாள். அப்போ அவைக்கு தேவன் வார்த்தையை காட்டுற வேளையில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கு மேட்சிங் ஆகாது. ஆனால் அவங்க மலையை பிளக்கலாம், எதை பிளந்தாலும் இந்த ஒழுங்கு செய்ய வேண்டிய ஒழுங்கு வந்து அங்கே வரணும். ரைட். அப்போ பாருங்கள், செய்ய கிறிஸ்தவ ஒழுக்கம் அவசியம் இல்லை என்றும் சபையின் சடங்காச்சாரங்களும் ஒழுங்குகளும் கடைப்பிடித்தலே முக்கியம் என்றும் கண்காணிப்பாளர்கள் வற்புறுத்த தொடங்கினர். இவ்விதமாக மந்தையானது பொல்லாதவர்களால் பீருண்டு போயிற்று. அப்போ என்ன நடந்துட்டு, வேத ஒழுங்கு தேவையில்லை, சபையோட ஒழுங்கு இருக்குது. அதை என்ன செஞ்சிட்டாங்க, பூத்தினோன்னு பார்த்தா இந்த காரியம் எல்லாமே இல்லாமல் போய். அதனால தான் தேவன் என்ன செய்கிறேன்னா, பிழையாமுடைய போதகம் உன்னிடத்தில் உண்டு. ஆனால் இவங்க விற்கிறதுக்கு வச்சதை புசிக்கல, அதை தேவன் இந்த சபை காலத்தில் சொல்லலை. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போ விக்கிரங்களுக்கு படைத்ததை புசித்ததில்லைண்டா ஆவிக்குரிய வெளிப்பாடு என்னன்னு பார்க்க போகிறோம். கவனிங்க, 290வது பந்தியில் அவர் சொல்கிறார், அவர்கள் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசித்தனர். அவர்கள் உண்மையாகவே விக்கிரங்களுக்கு படைத்த பொருட்களை புசித்தார் என்று நாம் இதை அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவ்வளோ வளர்ந்தவங்க அதை செய்ய மாட்டாங்க, அதனால் இதை செய்கிறாங்கன்னு தேவன் சொல்லல. அவர் சொல்கிறது வந்து ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கு கூடாது. எருசலேமில் உள்ள யூத சபை இதை விலக்கி இருந்தாலும் பவுல் ஒருவன் மனசாட்சி சுத்தமாயிருந்தால் அவன் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பதில் யாதொன்றும் இல்லை என்றும், ஆனால் ஆவியில் பலங்குன்றின, அதாவது பலவீனமான ஒருவன் ஒரு சௌரன் இச்செய்கையில் இடரலாயிருப்பின் அதை தவிர்க்க வேண்டும் என்று புறஜாதிகளுக்கு கூறினான். தவிர யோவானுக்கு அளிக்கப்பட்ட வெளிப்பாடு புறஜாதிகளின் சபைகளுக்குரியதே அன்றி யூத சபைகளுக்கு உரியதல்ல. விளங்குது? அது யூதருக்கு அல்ல. ஆகையால் மேற்கூறிய வாக்கின் அர்த்தம் வேறாக இருக்க வேண்டும். அப்படியானா இங்கே சொல்ல வர்ற கருத்து வேறதாக இருக்க வேண்டும். புசிப்பது என்பது ஆவிக்குரிய காரியங்களில் பங்கு கொள்ளுது. இப்போ நீங்கள் வந்து பிள்ளையார் ராப்போஜனம் இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் புசிக்கிறீங்க. ஏன்னா ஆவிக்குரிய காரியத்தில் பங்கு கொள்ளுகிறது தான் தேவன் சொல்கிறேன். அதுதான் பிள்ளையாமுடைய போதகம். புரியுதா உங்களுக்கு? இப்போ தேவன் இந்த சபையை பார்த்து என்ன சொல்கிறேன், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிக்கிறதும் வேசித்தனம் பண்ணுவதற்கு எதிரான இடரலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போட பாலாக் என்பது போதனை செய்த பிழையாமுடைய போதனையை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிழையா நடக்கிற காரியத்தில் பங்கு கொள்கிறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பண்டிகையை உண்டு அவன் உருவாக்கினான். பிழையாம ஐடியா கொடுக்குறான். அவன் என்ன செய்கிறான், நீங்கள் உறவு தானே, கல்யாண வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி ஒரு விருந்து செய்து அலைங்க, அவங்க வருவாங்கன்னொன்னே அந்த மோவாபிய பெண்கள் நடனம் ஆடுறதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டு
என்ன செஞ்சிட்டாங்க, பெண்களை தெரிவு ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கு, உங்களோட கோத்திரத்தில் உங்களோட இனத்தில் தெரிவு செய்யுங்க. இந்த மோவாப் என்பது தவறாக அவங்க தேவனை தான் ஆராதிக்கிறாங்க. ஆனால் எப்படி பிறப்பு என்ன, தவறான பிறப்பு. ஏன்னா தகப்பனுக்கு ஊடாக பிறந்தது தான் மோவாப், அதாவது லோத்துக்கும் லோத்துட பிள்ளைக்குள்ளாக பிறந்தது தான் மோவாப்பும் அம்மோனும். 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஒன்று அம்மோன் சந்ததி வருது, இன்னொன்று மோவாப் வருது. அப்போ அதனால் தேவன் பார்த்தா உறவு ஒரே தேவன் ஆராதிக்கிறாங்க, ஒரே பலிபீடம் இருக்கிறது, 7 பலிபீடம் 7 காளைகள் எல்லாமே பலி எல்லாம் சரியாக இருந்தாலும் அவங்களோட பிறப்பு பிள்ளையாக இருந்துச்சு, அவங்களோட ஒழுங்கு பிள்ளையாக இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு, காரியம். அப்போ இதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தோன்னே அவங்க தவறிட்டான். அதேனால தான் நாங்கள் வேறு பிரிஞ்சிருக்கிறோம். பிழையான மெசேஜில் பிழையான முறையில் ஆராதனை நடத்துகிறவங்க, பிழையானவர்கள் ஆராதனை நடத்துகிறவங்க, பிழையானவர்கள் ஊழியக்காரராக இருக்கிறவங்க, பிழையாக நடத்துகிறவர்கள் எதிர்ந்த செய்கைக்கு நாங்கள் போகிறது இல்லையென்றா போனால் உன்னிடத்தில் அது உண்டு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ அது என்னையாம், உன்னிடத்தில் அது உண்டு என்று சொல்கிறேன். அப்போ பாருங்கள், புசிப்பு என்பது ஆவிக்குரிய காரியங்களில் பங்கு கொள்ளுது. அப்போ புசிப்பு என்ற அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய காரியங்களில் பங்கு கொள்ளுதல் என்ற அர்த்தம் பெறும். இயேசு என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ புசிக்கிறவன அவரோட சரீரத்தை வெட்டி தின்றது, அது அர்த்தம். அப்போ புசிப்பு என்பது என்ன அர்த்தம், இப்போ பிழைஞ்சிட்டா இந்த வசனமே உங்களுக்கு அர்த்தத்தை கொண்டு வரும். பாருங்கள், புசிப்பு என்பது இயேசு என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ என் மாமிசத்தை புசிக்கிறன்னு அவரோட சரீரத்தை தான் சொல்கிறேன். அப்போ அதனால் அவங்க சரீரத்தை வெட்டினாங்களா? இல்லை. சில பேர் விளங்காதவன் சொன்ன எப்படி இவன்ட சரீரத்தை நம்ம என்ன வெட்டுறது, இவன் ஒரு பேயாக இருக்கணும், இவன் ரத்தத்தை எப்படி நம்ம குடிக்கிறதுண்டு அவங்க போனாங்க. ஆனால் அதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, புசிப்பதெண்டா தேவன் சொன்ன ஆவிக்குரிய காரியத்தில் பங்கு கொள்ளுகிறது. நீங்கள் எப்படி ராபோஜனம் எடுக்கணுமோ அப்படி செய்கிறது, அதுதான் பங்கு கொள்ளுதல். பிழையாக பங்கு கொள்வது பிழையான. அதால தான் பவுல் சொல்கிறான், உங்களுக்கு வீடு இல்லையா சாப்பிட்றதுக்கு, ராபோஜனம் எடுக்கிறேன்டா நீங்கள் எப்படி வரணும், நீங்கள் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு என்ன நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு வர்றது ராபோஜனம் அல்ல. ராபோஜனமானது இப்படி தான் இருக்கணுமென்று அவன் என்ன செய்கிறான், அவன் ஒழுங்குபடுத்துகிறான். ரைட். அப்போ பாருங்கள், அந்த காரியம் என்ன செய்கிறது வருகிறது. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இந்த காரியம் வந்தோடனே எல்லார்களுக்கும் அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அந்த காரியம் என்ன செஞ்சுட்டு இவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா இன்றைக்கும் அந்த ஆவியலை நீங்கள் காணலாம். என்னண்டா நீங்கள் எடுங்க, மத்தேயு 23 எடுங்க. மத்தேயு 20 தெரியல, மத்தேயு 20 எடுங்க பாப்போம். 25 வாசி. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, பிரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, தேவன் என்ன இங்க வார்த்தை சொல்றது. இப்ப இவங்க என்ன கண்காணிப்பாளர்கள் நிக்கோலாய் மாதம் வந்தோன்னே எல்லாரும் ஊழியத்துக்குள்ள இறங்கிட்டான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அழைக்கிற மனிதனை கொண்டு தான் அவர் என்ன செஞ்சு நடத்தி வர்ற வேளையில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய தேவன் அதான் வேதம் என்ன சொல்லுது, மனுஷகுமாரன் அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்பவன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கணும், ஊழியத்துக்காக எதையும் செய்யணும், ஊழியம் செய்ய தன்னை தாழ்த்துறவனாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கண்காணிப்பார் காரியங்கள் ஊழியம் செய்யணும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும்
ஏன்னா சந்தையில் சாமான் மலிஞ்ச மாதிரி இன்றைக்கு ஊழியந்தான் என்ன செய்கிறது, ஒரு ஆளோட கோபம்ண்டா இன்னொரு ஆள் ஊழியத்தை பிரிக்கிற, ஏன்னா இன்னொரு 5 பேரோட 6 பேரோட 2 பேரோட காரியங்களை செய்கிற. ஆனால் தேவன் ஊழியத்தை அப்படியா நடத்தி வந்து பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதனோட தான் என்ன செய்து இடைப்பட்டு வரக்குள்ள இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு 5 பேரோ 2 பேர் இருந்தாலும் ஒரு ஊழியம் செய்து வார்த்தையை சொல்லணுமென்று விரும்புகிறாங்க. அதை நாங்கள் அனுதினமும் பார்க்க பிறருக்கும் தெரியும். ஏனென்றா இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஊழியம் செய்யணும். தேவன் வந்து ஒரு ஜனத்தை கொடுக்கணுமெண்டா ஊழியக்காரனை வந்து ஜனம் இருந்தால் தான் ஊழியக்காரன். அப்போ தான் அவன் என்ன செய்ய, அவர் என்ன தேவண்ட சட்டமே என்னென்றா உங்கள் மத்தியிலிருந்து உங்கள் சகோதரனிலிருந்து ஒருவனை நான் எழுப்புவேன். இதுதான் ஊழியம். நீங்கள் அதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வேதம் எப்படி என்றால் வெளியிருந்தல்ல இன்னொரு இடத்துல அல்ல, நீங்கள் ஒரு இடத்துல ஆராதிச்சு கொண்டு இருக்கிறீங்க, இங்கே தவறாக இருந்தேன்டா வெளியிலிருந்து ஒரு விசப்பைய ஒரு காரியத்தை கொண்டு போட மாட்டேன். உங்கள் சகோதரனிலிருந்து உங்கள் மத்தியிலிருந்து நான் ஒருவனை எழுப்புவேன். இதுதான் ஊழியம். அப்போ ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்ய விரும்புகிறாங்க. இதை மாற்றப்படியாத ஒரு சட்டமாக போயிட்டு இன்றைக்கு. அதனால் நாங்கள் இன்னொருவரை தடுக்க இல்லாத ஒரு காலம் என்னென்றால் இது உரிமையின் காலம். ஆனால் வேதம் வந்து திட்ட தெளிவு, அதான் வேதம் சொல்லி. அப்போ இவங்களுக்குள்ளே என்ன வந்துட்டேன்டா ஆசை, யாருக்காவது வசனத்தை சொல்லும் போத சுவிசேஷம் பெற, நான் அதை சொல்லேன். அதுக்காக நீங்கள் அதை தவறா, ஏண்டா சுவிசேஷம் என்பது எல்லார் மீதும் விழுந்த கடமை. அதை நான் சொல்ல வரேன். போதகரை பற்றி சொல்கிற ஒரு சபையை நடத்துகிற காரியத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் அதை தான் அவர் சொல்கிறேன். இவங்க எல்லாம் எப்படி வந்துட்டாங்கண்டா ஊழியம் கொள்ள. ஆனால் இயேசு எப்படி வந்து ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவர் வந்து அந்த ஆத்தும பார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஞாயிறில் போய் இதன்னா சரி, மற்ற நேரத்தில் வந்து ஒன்றுமே இல்லை, போய் ஆத்துமாவை போய் சந்திக்கிற இன்னொருவனுக்கு சுவிசேஷத்தை அது விருப்பம் இல்லை. இந்த ஞாயிறில் இருந்து அந்த பட்ட பேரை எடுக்கும், அந்த பேரை எடுக்கணும். அதை தான் என்ன செய்கிற இன்றைக்கு அநேருடைய விருப்பமாக இருக்குது. அது நீங்கள் தயவு செய்து என்னண்டா இந்த சத்தியத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். இதுதான் சபக்காலம். நீங்கள் சும்மா சபக்காலம்ன்றதை பார்க்காது, இதை பார்த்தா தான் நீங்கள் எல்லாத்தையும் பகுத்தறிவி அந்த கொள்கை உங்களுக்குள்ளே வரும். அதனால தான் சில காரியத்தில் வந்து தீக்க சொல்கிற மாதிரி நான் யெகோவாவை நேசிக்கிறேன், பேப்டிஸ்டில் சில பேரை நேசிக்கிறேன்னா அவங்களோட தன்மை. அதுக்கு அந்த சபையை அவர் அப்படி சொல்ல எல்லாரும். அதே மாதிரி எனக்கு இதில் வந்து பெண்டிகோஸ் சபை எப்படி, ஏனென்றா அவங்க வந்து யார் என்ன காரியம் செஞ்சாலும் மதிப்பு கொடுக்க மாட்டான். அந்த நபர் அவங்களோட அழைக்கப்பட்ட அவர் வந்தால் மட்டும்தான் அதை செய்வான். ஏனென்றா மற்றவனெல்லாம் விவாகமாகி காரியங்களை செய்து அப்படி திரிஞ்சு இப்படி திரிஞ்சு வாரப்படினால அவங்க வந்து அவங்களோட கையால் தலையில் கையை வைக்க விரும்ப மாட்டாங்க. எந்த அற்புதங்களை செய்கிற எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் அவங்க அந்த மனிதன்ட கை வைக்க போக மாட்டாங்க. அவங்க பிரதிஷ்டை ஊழியம், அது கர்த்தருக்காக விவாகமாகாமல் அங்கே மருந்தெடுக்காமல் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறப்ப இதுதான் ஊழியம் என்று இருக்கப்படியாக அந்த ஒருவனுக்குள்ளாக அடங்கியிருப்பான். அந்த கொள்கையை நான் சொல்கிறேன்னா, அப்போ அதுக்காக நீங்கள் என்ன மட்டும்தான் வரணுமென்றதை நான் இங்கே திணிக்க விரும்பல. நான் அந்த கொள்கையிலேயே நான் வர்ற அர்த்தத்தை நீங்கள் புரிவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஜனம் வந்து அலைஞ்சி திரிகிறதா இருக்கா, ஆடுற வேலை அந்த பட்டிக்குள்ளாக பேசாமல் இருக்கிறதா, மேய்ப்பண்ட வேலை தான் கூட்டி திரிகிற வேலை. ஆமாம். இந்த மிருகங்களை வளர்க்குறவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஏனெண்டா அந்த ஆட்டுக்கு ஒரு தன்மை இருக்குது, என்னென்னா அது தானாக நடக்க தெரியாது. செம்மறி ஆட்டு, வெள்ளாடு அப்படியில் இடிச்சிட்டு ஓடிடும். செம்மறி ஆடு என்பது நடத்தினாதான் நாட்டும் ரோமத்தை வெட்டுக்குள்ளே அப்படியே இருக்குது. அதால் தான் தேவனும் அந்த ஆட்டுக்கு ஒப்பிடப்பட்டார் என்று நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ பாருங்கள், அப்போ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்தில் அங்கே போனாங்க. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்ண்டா ஊழியம் கொள்ள வராமல் அவர் என்ன செய்கிறார், ஊழியம் செய்யவே அங்கே மனுஷகுமாரன் அங்கே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறார். அதனால் அவங்களுக்குள்ள என்ன வந்துட்டேன்டா வார்த்தைக்கு புறம்பானது வருகிற வேளையில் அந்த விக்கிரகங்களுடைய காரியம் அது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. எட்டு 10 வாசிங்க. நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவர்களின் சுரூபங்களும்
அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தன. ஆமென். இப்போ பார்த்தீங்க ரோமங்கத்தில் சபைக்குள்ளே போனால் இந்த உருவமெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ வெளிப்படுத்தல் 18 கடுங்க. அதெல்லாம் அந்த அவளுடைய வீடு பேய் வீடுன்றது பாருங்க. எத்தனை வாசிங். அவள் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினார். ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, இது எல்லாமே எங்கே வருதுண்டா அந்த ரோமன் கத்தலிக்குள்ளாக வருகிறது. அப்போ அது என்ன செய்கிறது? அங்கே இயற்கையாக, அதாவது இயற்கை என்பதை விட அவங்க என்ன செய்கிறாங்க, நிக்குலாய் மதஸ்தரின் கிரியல் வரக்குள்ள அது வருகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளாக பெப்டிஸோ அங்கிலிக்கனோ அப்படியே வந்து இன்றைக்கு சபைக்குள்ளாக வருது. அப்போ தேவன் இந்த பெர்கமுல என்ன சொல்ல வாரேரண்டா, அந்த புசித்தல் என்பது ஆவிக்குரிய காரியங்களில் பங்கு கொள்ளுதல். அப்போ என்ன வருதுண்டா, நிக்குலாய் மதஸ்தரின் அதிகாரம் வர்ற வழியில் தேவனுடைய வார்த்தையின் ஒழுங்கு வராமல் மனித ஞானம், அதான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பூமியில் வந்த வழியில் மார்க் 7 என்ன சொன்னேன், மனிதனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிச்சு வீணாய் இனக்கார், இதெல்லாம் மனிதனுடைய. அப்போ இன்றைக்கும் சபைக்குள்ளாக ஒரு ஊழியக்காரனுடைய போதனை இருந்தால் அது தவறு. ஆனால் அது வேதத்தினுடைய போதனை இருந்தால் அதுதான் சரி. ஏனென்றால் தேவனுடையது காரியம் மட்டும்தான் அது சரியானதாக இருக்கிறது. அதனாலே அவங்க என்ன செய்கிறாங்க, புசித்தல் என்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், அதுதான் காரியமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு ஸ்பீடாக போகிறோம் பாருங்கள், நேரம் போது. இப்போ அடுத்த காரியம் நாங்கள் பார்க்க போகிற பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், வெளிப்படுத்தல் 2 நாங்கள் இப்போ பார்த்துட்டேன். பிழையாமுடையதை நீங்கள் கண்டிருப்பீங்க. பிழையாமுடையதுக்கு இப்போ நிக்குலாய் மதஸ்தரின் கிரியை என்று அவங்களுக்கு தெரியும். இப்போ பிழையாமுடைய புசித்தல் என்று பார்க்குற வேளையில் அது என்னன்றதை நீங்கள் கண்டுட்டீங்க. ஆகிலும் விக்கிரகங்களின் பேரில் சில காரியங்களை குறித்து விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை, அதாவது விக்கிரகங்களுக்கு படைத்ததுண்டா ரோமங்கத்திலுடைய போதனை அதை கை கொள்கிற, அதாவது நிக்குலாய் மதஸ்தரின் கிரியையில் செய்கிறவர்கள் வந்து உன்னிடத்தில் உண்டு. அதுக்கு பிறகு பிழையாமுடைய போதனை என்னென்று தெரியும். அதுக்கு பிறகு அப்படியே நிக்குலாய் மதஸ்தருடைய போதயத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, நான் அதை வெறுக்கிறேன். அப்போ சபையின் மீது அதிகாரம் எப்படி வருதுண்டா, மனித பரிசுத்தாவியை பெறாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓட் மூலம் வருது. அவங்க ஜனங்களை ஆவிக்குரிய விதத்தில் கட்டுப்படுத்தாமல் மனித அடிப்படையில் கட்டுப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிற்பாடு அவர் சொல்கிறார், நீ மனந்திரும்பு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருண்டா, மனந்திரும்பு. அப்படியேண்டா நீ செய்த தீக்க சொல்கிற அர்த்தம் என்னண்டா, நீ அப்படியேண்டா நீ செய்த புலைய அறிக்கையிட்டு நீ என்ன செய், மனந்திரும்பி. இல்லாத பட்சத்தில் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து வாயின் பட்டயத்தால் அவளோடு யுத்தம் பண்ணுவேன். அப்படி என்ன நான் செய்தி வார்த்தை கூடாக நான் என்ன செய்வேன், உன்னோடு யுத்தம் பண்ணுவேன். வார்த்தையை கொண்டு தான் தேவன் என்ன செய்ய போகிறார், எங்களை நியாயம் தீர்க்க போகிறேன். அவர் மனிதனுடைய போதனையை கொண்டோ காரியமில்லை, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையின்படி தான் அவர் என்ன செய்ய போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். அதனால தான் நாங்கள் இந்த வார்த்தை எழுதப்பட்ட இந்த வேதாமத்தின்படி நாங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்றா, இவர் நியாயம் தீர்ப்பார் எதை கொண்டா, வார்த்தையை கொண்டு தான். ரைட். அதுக்கு பிற்பாடு நாங்கள் வருவோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதனாலே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. இப்போ நாங்கள் மறைவான மன்னாவுடைய வெளிப்பாட்டுக்கு வரப்போகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, நான் மறைவான மன்னாவை நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். நாங்கள் இப்போ மறைவான மன்னாவுக்கு வரப்போகிறோம் பாருங்கள்.
அதனால் பாருங்கள், இப்போ மறைவான மன்னாண்டா நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போய் பார்க்கணும். அப்போ அவர் வானத்திலிருந்து என்ன செய்கிறார்? மன்னாவை பொழிய பண்ணுறது. அந்த மன்னா வந்து யாருடைய மன்னாண்டு வேதம் சொல்கிறது? தூதர்களுடைய. வாசிங்க சங்கீதம் எத்தனை? 78 25 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆமென். அப்போ பாருங்க, எகிப்தில் இருக்கக்குள்ள இந்த மறைவான மன்னா என்ன செய்யல? கிடைக்கல. ஆனால் வனாந்திரத்தில் வர்ற வேளையில் தேவன் என்ன செய்கிறாருண்டா, அந்த மறைவான மன்னாவை யார மன்னாவா? தூதர்கள் சாப்பிட்ற மன்னா. இது ஜனத்துக்கு இல்லை, ஆனால் தேவன் தன்னை ஜனத்துக்கு தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை என்ன செய்து கொடுக்குற வேளையில் பாருங்கள், அவங்க அளவுக்கு அதிகமாக எடுக்க இயலாது, முன்ன நாள் வச்சதையும் எடுக்க இயலாது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி அந்த நாள்லேருந்து இப்படி தான் இருக்கிறோம், எங்களுக்கு பழைய செய்தி இருக்கணும். ஆனால் அந்த செய்தி அண்டண்டு உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். விளங்குது? அண்டண்டுற சாப்பாடு தான் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த நாளுக்குரிய பழைய நாளுக்குரியது உங்களுக்கு உதவாது, வச்சாது பூச்சி பிடிச்சிடும். ஏன்னா அன்பளிப்புறம் என்ன சொல்கிறது? யோசுவா பிரதர் எங்களுக்கு செய்தி தந்து அதோட முடிஞ்சு எங்களுக்கு அதே போதுமன்ற, அது என்னவா போயிட்டு நாரி போய் புளிச்சு போயிட்டு. ஆனால் அண்டண்டு உள்ள, அதுக்காக அவர போதனை பிள்ளைன்னு நான் சொல்ல வரல. அன்றைக்கு அவர் வெளிச்சமாக இருந்து அது அந்த நாளுக்குரிய ஜனம். அதே போல் பவுல்ற போதனை எங்களுக்கு சரி வராது, அது பவுலுக்குரிய. அதுக்காக பவுலை நான் தாழ்த்தையில் உங்களுக்கு வெளிப்பாடில் தெரியும். ஆமென். அது அன்றைய நாளுக்குரிய என்னவா இருந்துச்சு? வெளிச்சமாக. ஆனால் வேதம் என்ன செய்கிற பாருங்கள், மறைவான மன்னா. அப்போ அப்படியானால் இன்றைக்கும் ஒரு மறைவான மன்னாவை நான் உனக்கு என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். அப்போ அன்றைக்கு பார்த்தோம், அந்த மறைவான மண்ணை எங்கே வைக்கப்பட்டிருந்தது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே ஆரோன் மாத்திரம் போய் தான் அதை என்ன செய்யலாம்? அதை சாப்பிடலாம். ஆரோனுக்கு மாத்திரம்தான் உரியதாக இருந்தது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரையை கிழிச்சோன்னே அது இப்போ எல்லாருக்கும் போகும். எல்லாருக்கும் என்றுக்குள்ள ஸ்தாபனத்துக்கு இல்லை, தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த மறைவான மன்னா. இப்போ இந்த மன்னாவை வெளியே சொன்னால் அவனுக்கு விளங்காது. அது பனியை போல் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் உரிகிற மாதிரி அவனுக்கு காதில் மண்டையன்னு அவன் சாப்பிடு. ஆனால் யாருக்கு தேவன் கொடுக்குறேன்டா? மறைவான மன்னாவை ஜனத்துக்கு கொடுக்குற. அது எந்த காலத்தில்? இந்த காலத்தில். அதே போல் பெருகம சபை காலத்திலும் தேவன் அந்த ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? அந்த காலத்துக்கு தூதனுக்கூடாக மற்றவனுக்கு வெளிப்படாதது அந்த ஜனம் மட்டும் என்ன செஞ்சாங்க? புசிச்சாங்க. ஆமென். அப்போ பாருங்கள், அந்த மறைவான மன்னாவை தேவன் என்ன செய்து அவங்களுக்கு அங்கே புசிக்க கொடுத்து. அதனால் பாருங்கள், அதனால தான் யோவான் வாசிங்க, யோவான் 6:48 51. நானே ஜீவ அப்பம் டக்கண்டு வாசி. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஆமே, ரைட், காணும். அப்போ பாருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விற்கப்பட்டதினால, அவர் திரை நீக்கப்பட்டபடினால அந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? புசிக்கிறோம். முதல் ஆசாரியருக்கு மட்டும் உரிமையாக இருந்தது. இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார்டா? இன்றைக்கு ஒரு ஆசாரியனுக்கு கொடுத்து அதை ஜனங்கள் புசிக்க தேவன் வைக்கிறது. ஏண்டா எப்பயுமே மறைவான மன்னா ஓர்டரில் தான் வரும். தீக்கரிசிக்கு வந்து தீக்கரிசிலேருந்து ஊழியக்காரனுக்கு வந்து ஊழியக்காரன்லேருந்து ஜனத்துக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால் டிரெக்டாக உங்களுக்கு வராது. அப்போ அதனால தான் தேவன் அந்த ஓர்டர். அப்போ இன்றைக்கு இங்கே இருந்து அதனால தான் நாங்கள் நாங்கள் பிரணாமுடைய வாழ்க்கையில் தீக்கரிசியுடைய அந்த கடைசி மகள் பிறக்கிற வேளையில் அங்கே கற்பப்பை வீக்காக இருந்துச்சு. அப்போ அவங்க சொல்லிட்டு டாக்டர் சொல்லிவிட்டு அந்த கற்பப்பையை எடுக்கும். அப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்தா எனக்கு ஒரு குமாரன், என்ன தேவன் சொல்லிட்டு உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் ஆபிரகாமை போல். அடுத்த இதுக்கு போய் பார்த்தா அதுவும் பெண் குழந்தை. அப்போ அவரை ஒரு பெண் தீக்கரிசி இருந்து சொல்கிறா, இவன் ஒரு கள்ள போதகனன். அப்போ அந்த தீக்கரிசியை கூப்பிட்டு தீக்கரிசி சொல்கிறேன், நான் உனக்கு சொல்லல, 2வது தான் எனக்கு ஆம்பளை புள்ள பிறகு, எனக்கு அவர் ஒரு குமாரன் தருவேன். அப்போ டாக்டர் சொல்லிட்டு இல்லை எடுத்தே ஆகும், இல்லை அவள் மறிப்பாள்.
அப்போ அதுக்கு பிறகு இல்லை தேவன் தருவார். அவர் சொல்ல உனக்கு மனைவி மீது அன்பு இல்லையா? அவர் சொல்ல எனக்கு என்னென்று எனக்கு சொல்ல தெரியா, தேவன் எனக்கு சொல்லியிருக்கு எனக்கு ஒரு குமாரன் பிறப்பு. ஆனால் அதுக்கு பிறகு 3ஆவதும் பார்த்தா மிஸ் ஆகும். ஆனால் 4ஆவது பார்க்கக்குள்ள தேவன் என்ன செய்யுது, அந்த ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குற, அவனுக்கு யோசேப்பு என்று பேரிடுவாயார். அப்போ அவருக்கு குழப்பம், என்ன யோசேப்புண்டா அவர் பேர். அப்போ பார்த்தா அவர் சொல்கிறார், நீ போதிக்கிற களஞ்சியத்தில் இருக்கிற அந்த மன்னாவை எல்லாமே அவன் எடுத்து சேமித்து உலகமெங்கும் கொடுப்பான். யோசேப்பு அதானே செஞ்சான். பார்வோனுடைய காலத்தில் அவன் என்ன செய்ய, அவனுக்கு ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்து அவன் போகிற இடமெல்லாம் செழிப்பாக இருந்துச்சு. அதனால் அவன் என்ன செய்கிறான், 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் நல்ல கதிர்கள் முதிரும். அந்த 7 வருஷத்தில் வாரதெல்லாம் நீ என்ன செய்யணும், சேர்க்கணும்ன்றக்குள்ள அவன் சேர்த்து 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 களஞ்சியத்தில் வர வைக்கிறான். அப்போது எல்லா நாடும் பஞ்சம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எகிப்துக்கு வராங்க, யாக்கோபு கூட அங்கே வர வேண்டியது இருந்துச்சு. அதனால் எல்லாம் சாப்பாடு மெலிஞ்சிருக்கு. அவன் டெக்னிக்காக எல்லாத்தையும் இருக்கிற வயலை வாங்குகிறான், காணியை வாண்டி எல்லாமே பார்வோடையனதா உலகமே என்ன செய்ய, அந்த நாளில் அந்த நிலம் எல்லாமே பார்வோடையன ஆயினதுன்றிருக்கு. அதே போல் இன்றைக்கி இந்த செய்தி படி யோசேப்புடைய இந்த வார்த்தை போக போக இந்த முழு உலகமும் தேவனுடையதாக மாறப்போகுது. ஏனென்றால் நாங்கள் உலகத்தை நியாயம் தீர்த்து இந்த உலகத்தை ஆள போகிறோம். அப்போ அதனால் என்ன நடக்குதுண்டா, இன்றைக்கி ஜோசப் பிரணாம் என்ன செய்கிறாருண்டா, இன்றைக்கி மெசேஜ் எல்லாம் தீர்க்கதரிசியோட மெசேஜ் எல்லாம் எடுத்து அதை மொழிபெயர்க்க உலகத்தில் இருக்க எல்லா மொழியிலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்தி போயிடுச்சு, ஆகாரம் போயிட்டு. இன்றைக்கி யார் வேணுமோ வாங்கி புசிங்க. ஆவி மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமுள்ளவன் வரக்கடவன். இது தாகம் இருந்தால் தான் பார், இது தேடி போயெல்லாம் செய்கிற காரியம் இல்லை. ஏன்னா அது இந்த கால் ஏண்டா தேவன் ஒரு நிர்பந்தத்தை அனுப்பி ஓட வைக்கிறார். ஆமேன். உனக்கு தாகமாக இருந்தால் வியாதியாக இருந்தால் என்னிடத்தில் வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பார். அப்படியே நான் மரணம் என்னும் ஒரு காரியத்தை கொடுத்து என்னோடு கூட உங்களை நிலைப்பார்தலுக்கு நான் நடத்துவேன். ஆமேன். அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஆமேன். அப்போ பாருங்கள், அந்த மறைவான மன்னா, அதனால தான் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும். ஏன் இன்றைக்கு ஒரு யோசேப், அதுக்காக அவர் தீர்க்கதரிசி அல்ல. ஏன்னா யோசேப்பு அந்த நாளில் அதனால் இன்றைக்கி இந்த மெசேஜில் அப்படி ஒரு கொள்கை இருந்து இன்றைக்கி அவர் தான் 8ஆம் தூதன் என்று ஜனங்கள் அவர்ற போது அவர் முழு உலகம் இன்றைக்கு ஆவிக்குரிய மன்னான்னு ஒரு செய்தி கொடுத்தா அந்த செய்தி தான் உலகம் இங்கே இருக்கிற ஜனம் கேட்பாங்க. அதாவது கேசட்டில் இருந்து அவங்க அவருக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவரை நாங்கள் தவறு சொல்லி, அது தீர்க்கதரிசியுடைய மகன், இன்றைக்கு அவர் மூலம் தான் வருது, அதோடு முடிஞ்சு அந்த ஸ்டெப்போடு. அவர் தான் இன்றைக்கு சொல்கிறது நடக்கணுமென்றது காரியம் இல்லை. ஆனால் நாங்கள் அவரை கணம் பண்ணுகிறோம், மரியாதை. ஆனால் பிசாசு அவர் மூலம் ஒரு காரியத்தை கொண்டு வரக்குள்ளே அது பிழைச்சி. இப்போ தாவீது கொண்டாந்தான் தானே, லேவியர்கள் சுமக்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன செய்கிறான், காளையை கொண்டு வரக்குள்ளே அதுக்காக அவர் சொல்லிட்டே ரெண்டு செய்யலாது. கொண்டு வர்றது அந்த லேவியர்கள் தான் என்ன செய்யணும், சுமக்கணுமென்றா அதுதான் வேதோலும். அப்போ தீர்க்கதரிசி அவருக்கு கொடுத்த அந்த பொறுப்பு நீ இந்த புத்தகத்தை முழு உலகமெங்கும் அனுப்பு, அதுதான் உன்னுடைய வேலை என்றால் அதில் அவர் நீ இருப்பேர் என்றால் தேவன் அவரை ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்கள், அப்போ மறைவான மன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனுடைய கட்டளையின்படி 3½ படி மன்னாவை ஒரு பொற்பாத்திரத்தில் அடக்கி வைத்து அதை திரும்ப பின்னாக மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வைத்தான். ஒவ்வொரு காலத்திலும் பிரதான ஆசாரியன் பலியின் இரத்தத்தோடு அங்கு பிரவேசித்து புழுக்காத மன்னாவில் கொஞ்சம் எடுத்து அதை புசிக்கலாம். அவ்வாறே ஒவ்வொரு காலத்திலும் தூதனும் அந்த காலத்துக்குரிய தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று சத்தியத்தை அறிந்தவனாய் அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறான். ஆவியானவரால் செவி திறக்கப்பட்ட எவனும் சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறான். ஆவியானவர்னாலே செவி திறக்கப்பட்ட, இன்றைக்கு நீங்கள் இப்போ நான் போதிக்கிறத கேட்கலாம், ஆனால் ஆவியானவர்னால செவி திறக்கப்படாட்டி அது உங்களுக்கு அங்கே போன என்ன பிரதர் சொன்னேன்னு கேட்பீங்க. ஆனால் அது ஆவியானவர் பிரசங்கிச்சா அவங்களோட இருதயத்தில் விழுந்துடும். அது விழுந்தால் சும்மா இருக்காது, அது முளைக்கும். ஆமே, அது பலனை கொடுத்து அது மற்றவருக்கு அது சொல்ல வைக்கும். அதுவுமன்றி இனிவரும் காலத்தில் நாம் மறைவான மன்னாவை புசிப்போம் என்று இவசனம் அறிவுறுத்து. அதாவது இனிவரும், அதான் இந்த காலம்.
அன்றைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு ஃபுல்லுமே கிடைக்குது. ஆமென். அதுதான் அப்போ உங்களுக்கு தெரியும், மறைவான மன்னாவை நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன். அப்போ அந்த வெளிப்பாடை நாங்கள் அறிஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து இப்போ அடுத்த வேத வசனம் என்னென்னா, மறைவான புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் கல்லின் மேல் எழுதப்பட்டதை அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தையும் கொடுப்பேன். அப்போ வெண்குறி கல்லையும் கொடுக்கிறேன், அதே நேரம் புதிய நாமம். இப்போ இயேசு கிறிஸ்து ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை அளிப்பார் என்றால் அந்த கல்லுக்கு மேலே ஆங்கிலத்தில் பாருங்கள், இந்த ஸ்டோன், அதாவது அவன் மாத்திரம் அறியக்கூடிய புதிய நாமம். அதாவது அவன் மாத்திரம், நீ உங்கள் அந்த நாமத்தை நீங்கள் மட்டும்தான் அறிவீங்க. அதாவது தேவன் என்ன செய்ய போகிறேன்டா, வருங்கால ஒரு காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு பேரை வைப்பேறான். அதாவது என்ன அர்த்தம், ஆபிராமா மாற்றினேன், சாராள மாற்றினேன், யாக்கோப என்ன இஸ்ரவேலா மாற்றினேன். அப்படியாக திக்க சொல்கிறேன். ஒவ்வொரு வச்சது போல சாராயின் பேரை தேவன் மாற்றினார், யாக்கோபை மாற்றினார், இஸ்ரவேல் என்று அழைக்க, சீமோனை மாற்றினார், சவுலுக்கு கத்தரை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் செய்யும் பேர் இன்றைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசியின் பேரும் மாற்றப்படுகிற. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த வெளிப்பாடல் அங்கட இருதயத்தில் இருக்கிறபடியே சில பேர் பேரெல்லாம் அது தேவையில்லைன்றுவாங்க. ஞானஸ்தானத்தில் பேரையே மாற்றுறீங்க, அது இந்த காரியம். ஆனால் வேதம் அதை தெளிவுபடுது. ஒருவன் மாற்றப்படுகிற வேளையில் அந்த பேர் மாற்றப்படும். ஒருவேளை அவன் ஞானஸ்தானம் பெற்று மாற்றப்படான், அது என்னுடைய காரியம் இல்லை, அது உங்களுடைய வேலை. ஆனால் நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் எடுக்கக்குள்ளே நீ மாற்றப்படுகிறதுனால தான் உங்களுக்கு தாரம். அப்போ அதனால் உன்னுடைய பேரும் என்ன செய்யணும், மாற்றப்படும். அப்போ இப்படி சொல்கிறாக்களை இந்த செய்தி தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்யலாம், இனங்காணலாம். அப்போ அந்த சபையை நீங்கள் எப்படி அழைப்பீங்க, பிழையாமை கை கொள்கிறவர் உன்னிடத்தில் உண்டு. அப்போ அதுதான் அந்த காரியம். ஆனால் அதை நீங்கள் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நாம் ஒரு பிழையாமா பார், அவர் எங்களை பிழையாமண்டு, நாங்கள் என்ன பிழையாமண்டு, கள்ள திக்கேசியா, நாங்கள் இந்த திக்கேசியை தான் பின்பற்றணும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உபதேசம் என்ன, பிழையாமுடைய, விளங்குது அவங்களுக்கு. அதனால் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட பேர் வைக்கப்பட்டுச்சு, ஆனால் தேவன் ஒருவேளை அந்த பேர் இல்லாமல் வேறு பேர்லேயும் அழைக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன தரப்போறேன்டா, உங்களுக்கு ஒரு புதிய அந்த பேரை நீங்கள் மட்டும்தான் அறிவீங்க. ஆமேன். அப்போ அதான் அவர் சொல்ல, இந்த வெளிப்பாடை வாசிக்கிறேன் பாருங்க. இன்றைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசியின் பேரும் மாற்றப்படுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், இந்த பெயர் நாம் எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் எல்லாருக்கும் பொதுவான, ஆனால் ஒரு நாள் நம்முடைய பேர் மாற்றப்படும். ஆமேன். அப்பொழுது நாம் ஒரு புதிய நாமத்தை பெறுவோம். அப்போ அந்த நேரத்தில் தேவன் உங்களை ஒரு புதிய நாமத்தினால் அழைப்பார். ஒருவேளை பிரைட் அண்ட் மணவாட்டி என்று அழைப்பேரா அல்லது டார்லிங் என்று அழைப்பாரா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் மணவாளன் தானே, உங்களோட மணவாட்டியை அவர் செல்ல பேரில் அழைப்பார், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் என்ன செய்ய பேர் உங்களை அழைக்கக்குள்ள அந்த கோட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆயிரம் மணவாட்டி இருக்கக்குள்ள, மணவாட்டி என்றக்குள்ளே எல்லாம் அவரை மொச்சிடும். அதுக்காக ஒரு கோட்டை சொல்லி எடுக்குள்ள அந்த மட்டும்தான் உங்களோட சத்தத்தை கேட்டு என்ன செய்யும், வரும். அப்போ பாருங்கள், வெளிப்பாடு புரியுறீங்களா, இதை வெளியாளுக்கு தெரியாது. நான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த அறிஞ்சாதான் நீங்கள் ஒன்றும் வேணும். அதுக்காக நீங்கள் எங்களை மேன்மை பாராட்டாமல் நீங்கள் அதை அவங்களோட ஆவியை அறியலாம். நாமே அவங்களுக்கு செய்தி ஒருவேளை சொல்லி கொடுக்கலாம், அல்லது அந்த இனத்தை நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அதனால தான் நான் எப்பயுமே தீக்கர்சியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தையை படிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எல்லாம் 99 சரியாக இருக்குது, நீங்கள் ஒன்று தானே என்று சில பேர் சொல்லுவாங்களாம். ஆனால் நீங்கள் ஒன்றும் பார்க்கணும். ஆமேன். ஏவாள் ஒன்றில் தான் விழுந்தான். அதனால தான் அவங்க பார்க்குறாங்க, இவங்க எப்பயுமே குறை ஆக்கள் தான்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் 100 பரிபூர்ணம் உள்ளவர் தான் தேவன். அதான் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. நீ வளர்ச்சி 99 இருக்கலாம், நீ 100ஆக இருக்கணும். அப்போ பாருங்கள்,
இன்றைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசியின் பெயரும் மாற்றப்படுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். இந்த பெயர் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் நம்முடைய பெயர் மாற்றப்படும். அப்பொழுது நாம் ஒரு புதிய நாமத்தை பெறுவோம். ஒருவேளை இது உலக தோற்றத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நம்முடைய பெயராய் இருக்கலாம். அந்த பெயரை அவர் மாத்திரம் அறிவார். ஆமென். நாம் அதை அறிய மாட்டோம். ஒரு நாள் நம்முடைய சித்தத்தின்படி அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அந்த பேரில் அவர் அழைக்கிற வேளையில் எங்களுக்கு தெரியும் அதுதான் என்னுடைய பேர். அப்போ நாம் மட்டும்தான் என்ன செய்வோம்? ஓடுவோம். அப்போ இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் வைக்கிறதுல அது ஒரு ஏன்னா எப்பயுமே ஒருவன் செய்கிறது வருங்காலத்துக்கு அடையாளம். இன்றைக்கி நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம்னா அது வருங்காலத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அதே போல் தான் ஒரு ஊழியக்காரன்னு நீங்கள் ஞானஸ்தானம் பெறுகிற வேளையில் உங்களோட பேரை மாத்திரம். அப்போ விசுவாசிக்கிறவன் தான் அந்த பேரை சொல்ல விரும்புவான். அவன் உலகத்துக்கு அதில் அழைக்கப்பட விரும்ப மாட்டான். அவன் என்ன செய்வான்? நான் ஒரு பேரை உதாரணத்துக்கு ஏதாவது இப்போ டேனியல்ண்டா அல்லது ரெபேக்காலண்டா ஈசாக்கண்டா அல்லது சாராயண்டா சாராலண்டா அல்லது யோவானண்டா ஏதோ ஒரு பேர் அதை தான் அவங்க விரும்புவான். அப்போ அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. உலகத்தார் மட்டும்தான் அந்த உலக பேரை விரும்புவாங்க. ஆமென். இதுதான் வெளிப்பாட்டை பெற்ற ஜனத்துக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ அதான் பெர்கமுவண்டா பரிபூர்ண விவாகம். அப்போ தேவன் இப்போ வெளியில் இருக்கிற லவோதிக்கை இந்த காலத்தில் வெளியே இருக்கு. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு வெளியே தேவன் இருக்கிறாரா அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? ஆமென். இன்றைக்கும் அவர் உங்களோட கதவை தட்டுறாரா அல்லது உள்ளே இருந்து உங்களோடு பேசுகிறாரா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஆனால் இன்றைக்கு காலத்தில் இன்றைக்கு அநேருக்கு அவர் என்ன செய்கிறார்? வெளியே இருந்து நீ மனம் திரும்பு அல்லது என்ன உனக்குள்ளே நான் வர விரும்புகிறேன், நீ மாறுன்னு அவர் என்ன செய்கிறார்? பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் உள்ளே வந்துட்டீங்கண்டா இப்போ வார்த்தை பேசும். ஆண்டவரே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, உங்களை அனுதினமும் மாற்றுவீங்க. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேளையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கை இன்றைக்கு இருந்த மனிதன் நாளைக்கு மாறும். என்ன செய்யணும்? மாறி 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 காரியம் போவாட்டி எங்களோட வாழ்க்கை அங்கே தேவனுக்கு உகந்ததாக இருக்கையில் எங்களோட குணம் அதான் அவர் சொல்கிறார், மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். எங்களோட குணங்கள் மாறணும், எங்களோட இயல்புகள் மாறணும். அப்போ தான் எங்களோட வாழ்க்கையும் மாறும். அதனால தான் மாற்றம், ஒரு மறுரூபமாகுதல் என்றால் மாற்றப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் முன்பு இருந்த நிலையில் நாங்கள் உலகத் தோட்டத்துக்கு முன்பு தேவன் எங்களுக்கென்று ஒரு வடிவத்தை வச்சிருப்பேன், நாங்கள் இப்படி தான் இருப்போம். அந்த வாழ்க்கை மாறுறதான் முன்பு இருந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுற காரியம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்தில் கர்த்தாவே ஒரு சில வெளிப்பாடுகளை நாங்கள் அறியவும், நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை அறியவும், நாங்கள் அதனாலே நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் என்பதை அறியவும் நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, கேட்ட செவிகளை நீர் ஆசீர்வதியும். ஆம் கர்த்தாவே, நீர் உலகத்துக்கு கொடுக்க முடியாத இந்த மறைவான மன்னாவை உம்முடைய ஜனத்துக்கு கொடுத்து கர்த்தாவே நீர் அனுதினமும் பேசி வர்ற உம்முடைய மேலான இந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். நிச்சயமாக கர்த்தாவே, காலமோ குறி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்குற வேளையிலே எங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தாவே உம்மை நோக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிரசங்கிக்கப்பட்ட இந்த செய்தியை ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.